என்னையா அது அக்கிரமமா இருக்குது? காலையில இருந்து எங்களெல்லாம் நிக்க வச்சுட்டு வசதி உள்ளவங்களையே அனுப்பிட்டு இருக்கிறீங்களே, நியாயமா அது? என்னையா கோயிலுக்குள்ள என்ன சத்தம்? ஐயா, கவனிக்கிற சாம்பசிவம் வந்தாருங்க, உள்ள அனுப்பிச்சேன். அதுக்கு இவன் வேணும்னே விதண்டாவாதம் பண்ணி வம்புக்கு இருக்கிறாருங்க. இவன் தகராறு பண்றதுக்குன்னே வரவனாச்சே. அவர் யார் தெரியுமா? இந்த கோயிலுக்கு லைட் போட்டதும் இல்லாம திருப்பணிக்காக 15,000 ரூபாய் கொடுத்த லட்சாதிபதிரா. உன்ன மாதிரி கூலிக்கார பையன். ஐயா, ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் ஆண்டவனுக்கு கிடையாதுங்க. அதுக்காகத்தான் தேவலோகத்துல பிறந்த தேவானையும் பூலோகத்துல பிறந்த வள்ளியையும் கல்யாணம் கட்டிக்கிட்டார். அவன் சன்னிதானத்துல பக்திக்கு தங்க முதலிடம், பணத்துக்கு இல்ல. செய்த பாவத்துக்கு மன்னிப்பு கேட்க வேண்டிய இடமே கோவில் தானே. அந்த கோயில்லையே இவ்வளவு பாவத்தை பண்றீங்களே ஐயா. இப்படி கோயில்களை எல்லாம் வியாபார ஸ்தலங்களா மாத்துறதுனாலதான் இந்த நாட்டுல நாஸ்திகம் உருவாயிடுச்சு. நேற்றாவும் பிரசங்கத்தை நேற்றே ஒண்ணு உதச்சு அனுப்பி இருந்தா இன்னைக்கு வந்திருக்க மாட்டேன். இனிமே இந்த கோயில் பக்கம் மட்டுமில்லை, இந்த ஊர் பக்கமே நீ தலை கட்டக்கூடாது. கோவிலிய வெளியே போடா. ஐயா, இந்த வாயாடி காயை தூக்கி வெளியேறீங்களா? ஐயா 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 சொல்லுங்க, புரிஞ்சுதா? இனிமே இந்த பக்கம் வந்த உயிரோட திரும்ப மாட்டேன். போடா. புத்தி தெரிஞ்ச காலத்துல இருந்து உன் கோவில சுத்தி சுத்தி வர்றவல்லா, பொழுது விடிச்சது உன் புகழை பாடினதுக்கு அப்புறம் தான் பொழப்புக்கே போறவல்லா. இந்த உலகத்துல ஒன்ன தவிர வேற கதியே இல்லைன்னு உறுதியா நம்புறவல்லா. ஒவ்வொரு கிருத்திகைக்கும் உன் கோவிலுக்கு வந்து உன் திருமுகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் பச்சை தண்ணியே குடிக்கிறவல்லா. அப்படி இருந்து இன்னைக்கு உன் கோவிலுக்குள்ள மட்டும் இல்லை, ஊருக்குள்ளே வரக்கூடாதுன்னு விரட்டி அடிச்சிட்டாங்களே முருகா. இப்ப சொல்றேன், உள்ளன்போடு ஓ மேல பக்தி செலுத்துறவங்களே, பட்சத்தோடு ரட்சித்தருளும் பரம்பொருள் நீங்கிறது உண்மையானா? பக்திக்கு விரதத்துக்கு கட்டுப்பட்டு கருணை காட்டி காப்பாற்ற கண்கண்ட கடவுள் நீங்கிறது உண்மையானா? இப்ப இந்த இடத்துல என் முன்னால வந்து நில்லு, உன் திருமுகத்தை காட்டு, என் கிருத்திக விரதத்தை முடிச்சு வை. இப்ப நீ வரலன்னா நான் உங்ககிட்ட வர்றேன். இந்த என் உயிரை எடுத்துக்க முருகா. என் தெய்வமே முருகையா, உன்னை காண முடியலன்னு சாக போன என்ன மயில் உருவம் வந்து தடுத்து நிறுத்தி தனியா இங்க அழைச்சிட்டு வந்து உன் திருமுகத்தை கண்குளிர காண வச்சுட்டியே ஐயா, கண்குளிர காண வச்சுட்டியே. தண்டபாணி தெய்வமே, என் விரதத்தை நிறைவேற்றி வச்சுட்டியே ஐயா, நிறைவேற்றி வச்சுட்டியே. முருகா, உன் கருணையை நான் கண்டுகொண்டேன், உன் பெருமையை நான் கண்டுகொண்டேன், கண்டுகொண்டேன். வந்தது யார் என்று கண்டுகொண்டேன், பண்ணமயில் வடிவில் இங்கே கண்டுகொண்டேன், கண்டுகொண்டேன். வந்தது யார் என்று கண்டுகொண்டேன். அடாடாடாடா, என்ன முரட்டு பக்தி, என்ன முரட்டு பக்தி! இப்படி ஒரு முரட்டு பக்தி நாம் பார்த்ததே இல்லையே.
துண்டை கட்டிக்கிட்டு வேட்டிய அவனுக்கு கொடுத்துட்டீங்களே. அடிக்கிற வெயிலும் உதற சருகும் என் ஆண்டவன் மேல விழுந்துகிட்டு இருந்ததை பார்த்தங்க. என்னால பொறுத்துக்க முடியல. அதனாலதான் இப்ப செஞ்சேன். இதுக்கு மேல இந்த ஏழையால வேற என்னங்க செய்ய முடியும்? ஐயா, நீங்க யாருங்க? நான் குமரன் கிராமபோன் கம்பெனி சொந்தக்காரர். கார்ல இந்த பக்கமா போயிட்டு இருந்த என்ன உங்க பாட்டோட இனிமை இங்க கொண்டு வந்து நிறுத்திருச்சு. ஆஹா, என்ன குரல், என்ன இனிமை, என்ன ஞானம்! ஐயோ, நீங்க சொல்ற மாதிரி எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. ஆண்டவனை பார்த்தேன், வாய்க்கு வந்தபடி என்னையும் அறியாம ஏதோ கத்துனேன். இருக்கலாம், ஆனா பல வருஷங்களா சாதகம் பண்ற சங்கீத வித்வான்களை போல ஞானத்தையும் குரலையும் அந்த ஆண்டவன் உங்களுக்கு கொடுத்திருக்கான். உங்க பாட்டுக்களை இசைத்தட்டுக்களை வெளியிட்டா நிறைய பணம் கிடைக்கும். என்ன சொல்றீங்க? அவனையே வாத்தி பாடுங்க. அதுல வர்ற வருமானத்தை வச்சு கட்ட கோவணம் கூட இல்லாம இருக்கிற உங்க தெய்வத்துக்கு பட்டு பீதாம்பரம் கட்டலாமே. உங்க வேட்டி நிழல் நிற்கிற உங்க தெய்வத்துக்கு விமானத்தோட பெரிய கோவிலம் கட்டலாமே. விதவிதமா அலங்காரம் பண்ணி விழாக்கள் எடுக்கலாமே. அதுக்காகவாவது நீங்க பாடலாமே. ஐயா, என்ன சொல்றீங்க? ஐயா, கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. நல்லா யோசனை பண்ணி ஒரு முடிவுக்கு வாங்க. இதுதாங்க என் விலாசம். நீங்க எப்ப வேணாலும் என்ன வந்து பார்க்கலாம். சரி ஐயா, வரட்டுங்களா? கண்டிப்பா வாங்க. முருகா, உன் முடிவு என்ன ஐயா? சொல்லு. எழுந்துறப்பா. சாமி, நீங்க பாம்பாட்டி சித்தர் என்று என்னை சொல்வார்கள். ஒரு நாள் வெள்ளியங்கிரி சென்று சிவபெருமானை தரிசனம் செய்துவிட்டு போகமாமுனிவர் அழைப்பிற்கிணங்க பழனி ஆண்டவனை தரிசிக்க இந்த மருதமலை வழியாக வந்து கொண்டிருந்தேன். அதிகமாகிவிட்டதப்பா, தாகம் அதிகமாகிவிட்டது. நான் மறந்து விட்டது. முருகா, என்ன செய்வேன்? நீர், தண்ணீர், தண்ணீர் முருகா. முருகையா, எங்கு தேடியும் தண்ணீர் கிடைக்கவில்லை அப்பா. சகல ரோகத்தையும் தீர்க்க இந்த மலையில் எத்தனை மூலிகைகள் இருந்தும் என் தாகத்தை தீர்க்க ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லையே அப்பா. முருகையா, முருகா, என்ன செய்வேன்? நான் நடக்க கூட முடியவில்லை அப்பா. கால்கள் தடுமாறுகிறது. உன்னை காண வேண்டும் என்று நான் மயங்கி கீழே விழுந்த போது நீரட்டு கிடந்த இந்த இடத்தில் எப்படி அப்பா நீர் வந்தது? எப்படி நீர் வந்தது? முருகா, முருகா, உன்னை என் நெஞ்சிலே நினைத்த மாத்திரத்தில் என் தாகத்தை தீர்ப்பதற்காக நீரை உறிஞ்சும் வேரிலிருந்து நீரை கொடுத்த உன் பெருமையை தெரிந்து கொண்டேன். முருகா, உன் பெருமையை தெரிந்து கொண்டேன். இந்த மருதமலையின் மகத்துவத்தை புரிந்து கொண்டேன். முருகா, புரிந்து கொண்டேன். இங்கிருந்து போகவே மாட்டேன், இங்கிருந்து போகவே மாட்டேன். அன்று முதல் நான் இங்கேயே தங்கினேன். நான் அறிந்த இந்த மருதமலையின் மகத்துவத்தையும் பெருமையையும் இந்த நாட்டு மக்கள் எல்லாம் அறிய வேண்டும் என்பதற்காக போகமாமுனிவர் பழனியில் முருகன் சிலை அமைத்தது போல இந்த சிலையை இங்கே நான் அமைத்தேன். என் தாகத்தை தீர்த்த அந்த ஜலத்தையும் அந்த ஜலத்தை தந்த இந்த மருத மரத்தையும் இணைத்து என் தெய்வத்திற்கு மருதாச்சலம் என்று பெயரையும் வைத்தேன். இந்த மருதமலை மீது குடிகொண்டிருக்கும் மருதாச்சல மூர்த்தியை உண்மையோடு யார் எதை நேசித்து வந்தாலும் அவர் வேண்டியது எல்லாம் வேண்டியபடியே கொடுப்பார். தீராத வழிகளையும் தீர்ப்பார்.
அவனே கதி என்று வருவோர்களுக்கு கவலைகளை தீர்ப்பான், இன்பங்களை சேர்ப்பான் என்ற உண்மையை இந்த உலகத்தவர்களுக்கெல்லாம் எடுத்து உரைத்து உணர்த்துவதற்குள் ஆண்டவன் என்னை அழைத்துக் கொண்டான். நான் தொடங்கி வைத்த இந்த பணியை நீ செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இறைவன் உன்னை இங்கே அழைத்து வந்திருக்கிறான். அவனையே நீ பாடு, அவனையே நீ பாடு, அவனையே நீ பாடு. சாமி பாடு, பாடு சாமி, பாடு சாமி, நான் பாடு சாமி, பாடு சாமி, பாடு சாமி. கனவா? மருதமலை ஆண்டவனே, உன் முடிவை நீ சொல்லிட்டேன். போறேப்பா, போறேன்.